கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு பாத சாரப்படி கேது தரும் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செவ்வாய் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் போது, அதாவது ஜூலை 27, 2017 நவம்பர் 29, 2017 வரைக்கும் இந்த காலத்தில் செவ்வாய் உச்சம் பெறும் வீடான மகரத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால அதிகப்படியான நன்மைகளை வழங்குற மாதிரி இருக்கும். செவ்வாய் உங்களோட ராசிக்கு யோக காரகனாக இருக்கிறாரு. அதனால நினைச்சதெல்லாம் நிறைவேறும் நேரமாக இருக்கும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீங்க. தொழில் கராரா இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்ப்புகள் குறையும். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் வந்து சேரும். சந்திரன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது நவம்பர் 30, 2017 ஆகஸ்ட் 7, 2018 வரைக்கும் இந்த காலத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்க பிரகாசிக்க நேரிடும். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்லாம் ஆர்வம் காட்டுவீங்க. மனது காரகன் சந்திரன் அப்படிங்கிறதுனால மனக்குழப்பம் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது. திறமை மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியா இருந்து சில காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது. திங்கட்கிழமை தோறும் அம்பிகை வழிபாடு நன்மைகளை வழங்குற மாதிரி இருக்கும். சூரிய சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது ஆகஸ்ட் 8, 2018 பிப்ரவரி 12, 2019 வரைக்கும் இந்த காலத்தில் பணவரவு அதிகரிக்கும். பக்கபலமான நண்பர்கள் இருப்பாங்க. தந்தை மனைவி வழி உறவு சீராகும். ஆத்ம ஞானம் பெருகும். பிதுர் ஆர்ஜித சொத்துக்கள் கிடைக்கிறது. வழி பிறக்கும். சூரியன் பிதிர்காரகன் அப்படிங்கிறதுனால தந்தை வழியில உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது கைகூடுற மாதிரி இருக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.